Recording in progress. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெரி குட் மார்னிங். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? Good morning, sir. Yes, sir. ஓகே, தேங்க்யூம்மா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய புதையல், how to reach the treasure, புதையலை அடைவது எப்படி, நம்ம அந்த புதையலை அடைவதற்கான விஷயங்களை எப்படி செய்வது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். புதையல்னா என்னங்க? யாருக்கா தெரியுமா? மறைவானது மண்ணுக்குள் கிடைப்பதுதான் புதையல். புதையல் அப்படிங்கிறது என்ன? மறைவானது மண்ணுக்குள் கிடைப்பதுன்னு சொல்லியிருக்காங்க. மறைவான விஷயம் அல்லது மண்ணுக்குள்ள இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செல்வம், அது புதையல்னு நம்ம சொல்றோம். அந்த புதையல் நமக்கு மிகப்பெரிய எந்த உழைப்பும் இல்லாத பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியது இல்லையா, செல்வத்தை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் அதை புதையல்னு சொல்றோம். ஏன்னா அது எப்படி இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது, அது எங்க மறைஞ்சிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொருள் நம்ம கையில கிடைக்கும் போது நம்ம வாழ்க்கை முழுமையாக மாற்றத்தை சந்திக்கும், நம்ம முழுமையாக மிகப்பெரிய மனிதராக மாறுவதற்கு காரணமாகவும் அமையுது. ஏன்னா அது பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்குது இல்லையா, நம்ம வாழ்க்கையே முழுமையாக மாத்தி இருக்குது. அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய மாற்றங்களை தரக்கூடிய விஷயமாக இருக்குது. அதனாலதான் அதை புதையல்னு சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே நம்ம வாழ்க்கையில சொல்லிட்டே இருப்போம், எல்லாமே இறைவன் செயல், எல்லாமே அந்த கடவுள் தான் நிர்ணயிக்கிறார், கடவுள் நினைச்சா தருவாரு, இல்ல அப்படின்னா அது கிடைக்காது. கடவுளோட ஒரு அனுகிரகம் இருந்தாதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா அந்த கடவுள் நமக்கு தரணும். இந்த கடவுள் இல்லாமல் எதுவுமே நடக்குவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். எல்லாம் நம்ம நல்லாகணும்னா முதல் தலையெழுத்து சரியா இருக்கணும். நமக்கு எல்லாமே நல்ல நிகழ்வு நடக்கணும் அப்படின்னா நம்மளோட அந்த கர்மா சரியாக எழுதப்பட்டிருக்கணும். அப்படி நம்ம தலையெழுத்தை சரியாக எழுதவில்லை என்றால் நம்ம நம்ம வாழ்க்கை பூரா மிகப்பெரிய கஷ்டத்துல தான் வாழ முடியும். அதை யாராலையும் விதியை மாற்றி எழுத முடியாது. அப்படி நம்ம நினைச்சிட்டு நம்ம வாழ்க்கையவே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளார வாழ்ந்துட்டே இருக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் இல்லையா. ஏன்னா நீங்க தான் என்ன பண்ணிட்டீங்க, விதியை மதியால் வெல்ல முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அந்த வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா அது இல்லாம இன்னொன்னு என்ன சொன்னாங்க, விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஆனா இந்த விதி பிரகாரம் தான் எல்லாமே நடக்கும், நமக்கு வந்து விதிச்சதுதான் கிடைக்கும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையாக மாறாது அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவை வந்து நம்ம அப்படியே இப்படித்தான் இருக்கும் வாழ்க்கைன்னு சொல்லி நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே அந்த வாழ்க்கை சரிதானா, நீங்க எப்படி இது வாழ்ந்து கொண்டிருப்பது சரிதானா அப்படின்னா, ஒரு கிணற்றுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு தவளை மாதிரி, ஒரு செக்கில் மாட்டப்பட்ட ஒரு மாடு மாதிரி. அப்ப அந்த தவளை என்ன பண்ணும்? தன்னுடைய உலகம் வந்து பிரம்மாண்டமான ஒரு உலகம், அதற்குள்ளார நம்ம எங்க வேணாலும் ரொம்ப சேஃபா இருக்கலாம், எந்த விதமான ஒரு பெரிய பாதிப்பும் நமக்கு வராது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக அந்த இடத்துல வாழ்ந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த தவளைக்கு என்ன தெரியாது அப்படின்னா, அதை விட்டு வெளியே வந்தா இந்த உலகம் விரிந்து பறைந்து மிகப்பெரிய ஒரு உலகத்தை இருக்குது, நம்ம அதிக தூரம் பயணிக்க முடியும் அப்படிங்கிறது அந்த தவளைக்கு தெரியாது. ஆனா அது எப்பவுமே சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்குது, இங்க வந்து நம்ம ரொம்ப சேஃபா இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை வந்து இங்க வந்து ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கிறது, எல்லாமே எனக்கு தேவையான எல்லாமே எனக்கு கிடைத்து விட்டது. ஒருத்தர்கிட்ட போய் நம்ம சொல்றோம், ஏங்க நல்லா உழைக்கணும், சம்பாதிக்கணும், பணம் சேர்க்கணும் நான் அப்படி சொன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றேன், அதை கேட்டு நீங்க நடந்தீங்கன்னா நல்லாயிருவீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, தயவு செய்து எந்திரிச்சு போயிரு அப்படிம்பாரு. இந்த பாவமான நபர்கள் யாருன்னா இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இல்லைன்னா மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க இதை வந்து அதிகமா சந்திப்பாங்க. அவங்க போய் எதையாவது அவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, தயவு செஞ்சு எந்திரிச்சு போயிரு, நான் அவங்ககிட்ட எதுவும் பேசுறதுக்கு தயாரா இல்லை, எனக்கு தேவையான மாசமான சம்பளம் வருது, எனக்கு தேவையான வருமானம் இருக்குது, நான் அழகா ஒரு சின்ன வீடு வச்சிருக்கிறேன், இஎம்ஐ எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கடன் எல்லாம் வாங்க மாட்டேன், கடன் வாங்கி நான் தொழில் செய்ய மாட்டேன், இல்லை கடன் வாங்கி எதையும் நான் நீங்க செய்யறதுக்காக முயற்சி செய்ய மாட்டேன், அதே மாதிரி அதிக முயற்சியெல்லாம் நான் எதையும் செய்ய மாட்டேன், எனக்கு எது நடக்குதோ எது விதிக்கப்பட்டதோ அது என்ன நல்லபடியாக கிடைக்குதோ அதெல்லாம் இன்னைக்கு நல்லாவே நிறையாவே எனக்கு கிடைச்சிட்டே இருக்குது, எனக்கு அது போதுமானது, நான் வந்து அங்க போதுமானவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு மாதிரியா பண்ணிடுவாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை அப்படியே போகுமா அப்படின்னா நிச்சயமா போகாது. யாரெல்லாம் இந்த வார்த்தையை சொல்றாங்களோ, எப்போ ஒரு சூழல் அவங்கள வந்து ஆட்கொள்ளுதோ, ஒரு நோய் பயங்கரமா பற்றுதோ, அந்த பெரிய பட்ஜெட்டான ஒரு நோய் வருதோ, அந்த நபர் அந்த வாழ்க்கையை முழுமையாக அழித்துக் கொள்வார். அதுக்கு பதிலா கடனை ஃபுல்லா ஏத்தி வச்சிருவார். அந்த குழந்தைங்க அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலையில இருந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து எங்கேயோ நல்ல இடத்துல வேலை செஞ்சு ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து அதே நபர் நோய்வாய்ப்பட்டு அதே நபருக்கு அந்த சம்பாரிச்ச பணத்தை பூரா இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வாழ்க்கை பூரா கஷ்டப்படுவாங்க. ஒண்ணு இவருக்காக செலவு பண்ண காசு, அதுக்காக வாங்கிய கடன். ஆனா இவரோட கொள்கை என்ன? இவரோட வாழ்ற வாழ்க்கையில என்ன வார்த்தையை பேசிட்டு இருந்தாரு? நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருக்கிறேன். தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த இருக்கிற இடத்துல எல்லாமே நிறைவா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரிதான் இந்த சிட்டிக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களோட மனநிலை. அவங்க என்னமோ பெரிய சாதனையாளர்களாக நினைச்சிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலே அவங்க எல்லாமே பெற்று பெருவாழ்வு வாழ்றாங்களா அப்படின்னா இருக்கவே இருக்காது. அது சிட்டியில வாழ்ற மக்களுக்கு ஆக்சஸ் பண்ணலாம், எல்லாமே கிடைக்கும், எல்லாமே வந்து அவங்க நினைச்ச மாதிரியே இருக்கும். ஆனா அவங்க வளர்ந்துருப்பாங்களா, அவங்க வாழ்க்கை வளர்ந்துருக்குமா அப்படின்னா இருக்காது. அவர் ஒருத்தர் வந்து தலைமுறை தலைமுறையா வாடகைக்கு சிட்டிக்குள்ளாரையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எந்த விதமான ஒரு மாற்றமும் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது.
எப்போ நீங்க வந்து நல்லாகணும் மேல வரணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த ரிஸ்கே இல்லாத பால் வேணும்னு நினைச்சா பால் பாக்கெட்டு வீட்டு வாசல்ல டம்னு விழுவும். பேப்பர் வேணும்னு நினைச்சா ஒருத்த கொண்டு வந்து வீசிட்டு போவான். காய்கறி வேணும்னு நினைச்சா ஒரு வண்டி முன்னாடி நிற்கும். பணம் வேணும்னு நினைச்சா பேங்க் பக்கத்திலேயே இருக்கும். பேங்க் மேனேஜரே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருப்பார். ஆனா இதெல்லாம் சுகமான அந்த ஒரு கிணற்று தவளை போன்ற ஒரு வாழ்க்கை. ஸோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாம் சுபிட்சமா தான் இருக்கும். ஏன்னா நீங்க கிணத்துக்குள்ள இருக்கிறீங்க. உங்களுக்கான எல்லா தேவைகளும் அங்க கிடைச்சிரும். சாப்பிட்றதுக்கான பொருள் கிடைச்சிரும், உடுத்துறதுக்கான உடை கிடைச்சிரும். ஏன்னா ஒரு சிட்டிக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா பெரிய பெனிஃபிட் என்னன்னா 100 ரூபாய்க்கு ஷர்ட் வாங்கிடலாம். 100 ரூபாய்க்கு ஷர்ட் வாங்கிடலாம். ஒரு பேண்ட் 250 ரூபாய்க்கு வாங்கிடலாம். ஏன்னா அங்கதான் பெரிய ஹோல்சேல் கடை இருக்கும். வெளியே ஒருத்தர் வாங்குறதுன்னா ஒரு 500 ரூபாய்க்கு வாங்குற பொருளை இவங்க 100 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. அதுல நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும். எதையும் வந்து ஆக்சஸ் பண்ற அளவுக்கு. ஆனா இவங்க இந்த மாதிரி ஒரு ட்ராப்குள்ளார மாட்டியிருக்காங்கங்கிறது அவங்களுக்கு புரியாது. இவங்க ஒரு வலை பின்னலுக்குள்ளார சிக்கிட்டு இருக்காங்கங்கிறது அவங்களுக்கு புரியாது. எப்போ அதுல இருந்து வெளியே வந்து இந்த உலகத்தை பார்க்கும் போதுதான் தெரியும் இந்த உலகம் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டம் அப்படிங்கிறது. சோ நமக்கு விதிச்சதுதான் சரி, நாம் சிந்திப்பதுதான் சரி, நாம் வாழ்வதுதான் சரி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளார ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளார நம்மளோட வாழ்க்கைய முடிச்சுக்கும் போது, ஏன்னா அதுக்கு தான் நம்ம காம்ப்ரமைஸ்க்கான வார்த்தைகளை வச்சிருக்கிறோமே. என்னதான் நிலத்துல படுத்து உருண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும். பாத்தீங்களா? ஆனா அந்த என்ன கதை உங்களுக்கு தெரியுமா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்க உங்க வாழ்க்கையில? எனக்கு எங்க அப்பா தூக்கம் வர்றதுக்காக நைட்டு எல்லாரும் ஒண்ணா படுத்திருக்கும் போது சொன்ன கதை. உங்களுக்கு சொல்லலாமா அந்த கதை? யாருக்கா டைம் இருக்கா? சொல்லுங்க சார். ஒட்டுறதான் ஒட்டும், சொல்லுங்க சார். ஒட்டுறதான் ஒட்டுன்னு சொல்றாங்கல்ல, உண்மையிலே வடிவேலோட வாழ்க்கை மாதிரி. அப்போ ஒரு ஊர்ல வந்து அவங்க வந்து சொல்லும் போது இப்படி சொன்னாங்க. ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு ஆள் அங்க வந்து ஒரு பெரிய எண்ணெய் விக்கிற, இதான் இது கதை. அதுல வந்து நிறைய பொய் இருக்கும். அப்ப தெரியல, எனக்கு குழந்தைங்கிறனால நம்ம கேட்கறது ஈஸியா இருந்துச்சு. அப்ப எண்ணெய் விக்கிற ஒரு பெரும் கடை அங்க இருந்துச்சு. அந்த கடையில என்ன பண்ணுவானா, போய் அதுக்குள்ள அந்த எண்ணெய்க்குள்ள குதிச்சிருவானோ. அப்ப எண்ணெய்க்குள்ளார விழுந்துட்டா என்ன ஆகும்? உடம்பு பூரா எண்ணெய் ஒட்டிக்கும் இல்லையா? அந்த எண்ணெயை வந்து நேரா அப்படியே ஒட்டினதோட வீட்டுக்கு வந்து அதையெல்லாம் வலிச்சு அந்த எண்ணெயை எடுத்து சேகரிச்சு வச்சுக்குவான். அப்படி அங்க போய் போய் அந்த எண்ணெயில உளுந்து உளுந்து கொண்டு வந்து சேகரிச்சு சேகரிச்சு அந்த எண்ணெய் மூலமாவே இவன் ஒரு எண்ணெய் கடையை ஆரம்பிச்சு அதுல வந்து வியாபாரம் பண்ணி பெரிய மனிதனாக மாறிடலாம் அப்படின்னு ஒரு கதை வந்து இங்க தூங்குறதுக்காக எங்க அப்பா நாங்கெல்லாம் படுத்திருக்கும் போது சொன்ன கதை. ஸோ அந்த கதையில நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, உங்க உடம்புல ஒட்டுறதுதான் ஒட்டுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஏமாந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். என் உடம்புல ஒட்டுறதுதான் ஒட்டும், ஒட்டுறதை வச்சு நான் மேல வந்துருவேன்னு சிந்திச்சா 10 தடவை ஒட்டுச்சுன்னா 11வது தடவை 1 கிலோ 1 லிட்டரா அது ஒரு கேனா மாறிடும் இல்லையா? அப்போ ஒட்டுறதுதான் ஒட்டும், ஒட்டுறதுதான் ஒட்டும், நீ என்ன உருண்டு பிறண்டாலும் உனக்கு கிடைக்கிறதான் கிடைக்கும்னா, இப்ப எனக்கு கொஞ்சமா கிடைச்சது, நாளைக்கு திரும்ப நான் உருள்றேன், அப்ப எனக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும். திரும்ப அதுக்கடுத்த நாள் உருள்றேன், அப்பவும் எனக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும். இந்த எப்போ கொஞ்சம் 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 கிடைக்குதோ இந்த கொஞ்சத்தை பூரா, அந்த சிறு துளிகளை பூரா ஒண்ணு சேர்த்தனா அது ஒரு பெருமழையாக மாறிடும் இல்லையா?
அப்ப விதி, இது விதி, இது தலை விதி நினைச்சிட்டே இருந்தா அப்படியே இருக்கலாம், வாழ்க்கை மாறாது. அந்த தலை விதிய நான் திரும்ப திரும்ப அணுகுவேன், அது எனக்கு ஆப்போசிட் தான். இருந்தாலும் அதை நான் திரும்ப திரும்ப போய் பார்த்து நீ தான் என் தலை விதி அப்படின்னு நான் அணுகுவேன் அப்படின்னா அந்த தலை விதியோடயே நம்ம பழக ஆரம்பிச்சிருவோம். கடைசியில அதுவே நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிரும். அப்ப வாழ்க்கைய மாத்துறது அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு, நம்மளோட சிந்தனையில தான் இருக்குது. நம்ம இது சரியில்லைன்னு முடிவு பண்ணிட்டு, நம்ம இது போதும்னு முடிவு பண்ணிட்டு, இது கம்ஃபர்ட் ஜோன் ஓகே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டா முடிஞ்சிருச்சு. ஏன்னா கடவுள் நினைச்சாதான் எல்லாமே நடக்கும். எல்லாமே இறைவனோட நிமித்தம் தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ஒன்றும் நடக்காது. ஏன்னா கடவுள் உங்களுக்கு வீட்டுல சமைச்சு தர மாட்டார், கடவுள் சம்பாதிச்சு தர மாட்டார், கடவுள் உங்களுக்கு எதையும் நேரடியா கொண்டு கட்டுக்கட்டா பணத்தை கொடுக்க மாட்டார். நீங்க தான் அந்த பணத்தை பத்தி சிந்திச்சு அது எங்க கிடைக்குன்னு ஓடணும். உங்களுக்கு அந்த ஓடக்கூடிய ஓடையில அந்த படகுல ஒரு துடுப்பாகத்தான் கடவுள் இருப்பாரு. கடவுள் ஒரு பெரிய அந்த படகாக இருக்க மாட்டார், நீங்க தான் படகாக இருக்கணும். அவர் வெறும் துடுப்பா தான் இருப்பார். அப்போ இது ரெண்டுமே இருந்தாதான் பயணிக்க முடியும். கடவுளோட அந்த அனுகிரகம்ங்கிற அந்த துடுப்பும் வேணும், நீங்கிற அந்த போட்டும் வேணும். ரெண்டையும் சேர்த்து ஒரே மாதிரி பயணிக்கும் பொழுது, அது ரெண்டையும் சேர்த்து உபயோகப்படுத்தும் பொழுது வேகமா பயணிக்க முடியும் இல்லையா? நம்ம இல்ல இல்ல கடவுள்ல எல்லாம் பார்த்துக்குவாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவர் பார்த்துக்கொள்ள மாட்டார், பார்க்க மாட்டார், உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார். அதனாலதான் நீங்க எப்பவுமே ஒரு கஷ்டமான விதிக்கப்பட்ட விதியில வாழ்ந்துட்டே இருக்கிறீங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு ஒரு சூழல்ல இது ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப எதுவுமே நம்மளோட பிரெயின்ல நாம என்ன சிந்திக்கிறோமோ அதை சார்ந்துதான் நம்ம வாழ்க்கை வடிவமைக்கப்படுது. அப்போ அந்த எண்ணெய் கடையில குதிக்கிறதுக்கு தயாரா இருந்தா தினசரி குதிச்சா 10 நாள் குதிச்சா இங்க ஒரு 10 லிட்டர்ல இருந்து 20 லிட்டர் எண்ணெய் நமக்கு சேர்ந்துரும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய அந்த கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, அன்கான்சியஸ் மைண்டு, இப்படி 3 இருக்கு. அதுல அந்த டீப் கான்சியஸ் மைண்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இதையெல்லாம் நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோமோ அதை பொறுத்துதான் நம்ம வாழ்க்கை அமையுது. அதாவது எப்படி சொல்லணும்னா, விக்ரமாதித்தனோட அந்த வேதாளம் பூதம் அவருக்கு பின்னால ஏறி உட்காந்துட்டு கதை சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த ஒரு கதையை சொல்லும் பொழுதும் அவரு சொல்லிட்டே இருக்கணும். அதை நிறுத்தினா கொன்றுவது, கழுத்து நெருக்கி. அதனால விக்ரமாதித்தன் தொடர்ந்து ஒரு கதையா கேட்டுக்கிட்டே இருப்பார். அது ஒரு பூதம் தன்னை கொன்றுவிடும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவரு அவ்வளோ தைரியமா அந்த ஒரு கதையும் கேட்டு, ஏன்னா அந்த காட்டுக்குள்ள யாருமே கடந்து வர முடியாதுங்கிறனாலதான் அவரை அந்த ராஜா அதுல போய் நீ ஜெயிச்சு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனா அந்த பூதத்தையே நண்பனாக மாற்றி அதுகிட்ட குண்டக்கா மண்டக்கான்னு கேள்வியை கேட்டு அது அவரோட கேள்விகளுக்கு பதில சொல்ல முடியாம திணறி சொல்லிக்கிட்டு பல கதைகளையும் சொல்லிக்கிட்டு 2 பேரும் அப்படியே பயணிச்சு வராங்க. பாத்தீங்களா? ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம அதை பயந்தோம்னா அந்த பிரச்சனை நம்மளை முடிச்சிடும், நம்ம இறந்து போயிடுவோம், நம்ம வாழ்க்கை முடிஞ்சுது. ஆனா அந்த பிரச்சனையையே நமக்கு சார்ந்ததாக மாற்றி அதுக்கு நம்ம கேட்கிற கேள்வியில அது பயங்கரமா குழம்பி போய் பல கதைகளையும் அது சொல்லிக்கிட்டு அந்த பயணத்தை மேற்கொள்ள முடியும். அப்படின்னா நம்மனால எல்லாத்தையுமே ஜெயிச்சு வெளியே வர முடியும். அந்த பூதத்தை, அதுக்குதான் இந்த மாதிரி எல்லாம் புராண கதைகள், இந்த மாதிரி கொஞ்சம் பொய்யான கதைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க.
அந்த கதைகள் கேட்பதன் மூலமாக நம்மளோட அறிவையும் நம்மளுடைய மனநிலையையும் சிறந்த மனிதர்களாக நம்மளால மாற்றிக்கொள்ள முடியும். ஏன்னா நம்மளோட பூமியில எதை விதைக்கிறோங்கிறத பொறுத்து தான் அது விளைய போகுது. நல்ல கனிகளை தரக்கூடிய மாங்கனிகளை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு தோட்டத்தை நீங்க உருவாக்குனீங்கன்னா அதுல இருந்து சரியான காய்கள் உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதை பராமரிச்சுக்கிட்டே இருந்தா பெரிய கொள்முதல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே டைம்ல நம்ம அந்த விளையாத முட்செடிகள் இருக்கக்கூடிய அந்த பயிர்களை விதைச்சிட்டு போயிட்டாங்க நம்மளோட நாட்டுல. ஸோ அதை நம்ம வளர விட்டுட்டு இருந்தோம்னா அது எந்த விதமான பலனும் இல்லாம நம்ம சூழலையும் மிக மோசமாக மாத்திரும் இல்லையா? கருவேல மரம், அப்போ நம்ம நல்ல மாங்கனிய நடுகிறோமா கருவேல மரத்தை நடுகிறோமா அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். கருவேல மரத்தை நட்டுட்டு கனி வருமா கனி வருமா அதுல காய் வருமா காய் வருமான்னு காத்துட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்பவுமே மாறவே மாறாது. அப்போ நம்ம எதை நடுறோம், எதை சிந்திக்கிறோம், எது நம்மளோட சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப எப்பவுமே நம்ம கெட்டதை சிந்திச்சுட்டு எனக்கெல்லாம் இது நடக்காது அந்த பயத்தோட அந்த வாழ்க்கைய நம்ம மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமா நம்ம வாழ்க்கை மாறாது இல்லையா? நம்ம தான் தேவையில்லாத இதெல்லாம் எனக்கு நடக்காது, இதெல்லாம் என்னால முடியாது, இதெல்லாம் என்னால ஜெயிக்க முடியாது, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம தினமும் பதிவு பண்ணிட்டே இருக்கிறோம். நம்மகிட்டயே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இதை சொல்லிட்டு நம்மளே பதிவு பண்ணிட்டே இருந்தோம்னா அப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கை மாறும்? சிம்பிள் விஷயம் இல்லையா? இந்த வார்த்தை கூட உங்களை அழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். உங்க வாழ்க்கையில கடவுள் நினைத்தால் மட்டும்தான், கடவுள் உங்களுக்கு தந்தால் மட்டும்தான் நீங்க நல்லாக முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஏன்னா கடவுளே அதை சொல்லல, நான் எல்லாம் தருவேன் என்கிட்ட கேளுன்னு சொல்லல. தான் பாதி தம்புரான் பாதி. நீ இந்த உலகத்தை நான் படைச்சு வச்சுட்டேன், இந்த பிரம்மாண்டத்தை நான் உருவாக்கி வச்சுட்டேன், நீ அதுல ஓடிப்போ, போய் உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்க இல்லையா? அதை எடுத்து அதை நம்ம சாப்பிட வேண்டியது நம்ம வேலை. ஆதம் ஏவாள் முத அந்த மனிதராக மாறுவதற்கு முன்னாடி சொர்க்கத்துல இருந்தாங்க. சொர்க்கத்துல எதுவுமே தேவையில்லை மனுஷனுக்கு, ஏன்னா மழை ஜலம் கிடையாது. மனுஷனுக்கு சொர்க்கத்துல என்ன கிடையாது? மழை ஜலம் கிடையாது. அப்ப பசி இருக்காது, எல்லாமே நிறைவாக இருக்கும். அப்ப அவங்க எதை விரும்புறாங்களோ அந்த மாதிரி அவங்க அங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா அந்த ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கனி அவர்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு, ஏன்னா அது வித்தியாசமா இருந்துச்சு. அதை சுவைச்சு பார்க்கணும்னு அவங்க நினைச்சிட்டாங்க. சுவைச்சு பார்த்தாங்க, மலமும் ஜலமும் வர ஆரம்பிச்சிருச்சு, பூமியை நோக்கி வந்துட்டாங்க, பூமிக்கு அனுப்பப்பட்டுட்டாங்க. பாத்தீங்களா? இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் முழுமையாக அந்த 2 நபர்களுக்காக உருவாக்கப்பட்டுருச்சு. ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு, எல்லாமே குக் பண்ணி டேபிள்ல அடுக்கி வச்சிருக்கிறாரு. நீங்க எதை சாப்பிட போறீங்கிறதா முக்கியமே, நீங்க எதை எடுத்துக்க போறீங்கன்னு தான் முக்கியம். நல்ல ஒரு பஃபேல ரொம்ப நிதானமா ஒரு மனிதர் சாப்பிடணும்னு நினைச்சா எல்லாத்தையும் தூக்கி அடுக்காம நம்ம தேவைக்கு என்ன இருக்குதோ அதை எடுத்து அழகா ரசிச்சு ருசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி நம்மளால சாப்பிட முடியும். அதே டைம்ல மொத்தத்தையும் தூக்கி அடுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னே உங்களுக்கு தெரியாம நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மொத்த ஒரு அழகா ரசிக்காம மொத்தத்தையும் கையில வச்சனால உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறதில்லை. ஸோ அது எங்கேயும் ஓடியும் போறதில்லை. அந்த இடத்த நம்ம எப்படி அணுகிறோங்கிறது தான் நமக்கு முக்கியமாக இருக்குது. அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த மிக பெரும் உலகம் நமக்காக விரிக்கப்பட்டு அதுல எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது.
ஆனா நம்ம அதை ஆக்சஸ் பண்றதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அது எனக்கு விதிக்கப்படல. அது எனக்கு விதிக்கப்படல. எனக்கு அது விதிச்சிருந்தா கண்டிப்பா அதை வந்து நான் அனுபவிச்சிருப்பேன், அது எனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சு அதை சிம்பிளா நம்ம வந்து கடந்து போயிடுறோம், விட்டுட்டு போயிடுறோம். அப்ப நம்மளுடைய சந்தோஷம், ஐஸ்வர்யம், அதே மாதிரி நல்ல ரிலேஷன்ஷிப் சரியான சிந்தனைகள் மூலமா தான் நம்மளால உருவாக்க முடியும். எப்படி வந்து ஒரு பணம் காசு நீங்க வந்து எனக்கு இது சாத்தியம் இல்லை நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு அது சாத்தியம் இல்லாததாக இருக்கு. எப்ப வந்து உங்களோட அந்த சந்தோஷமான நிகழ்வுகள் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அப்ப அது இல்லாம இருக்கு. நல்ல ரிலேஷன்ஷிப், எனக்கு கூட இருக்கிறவங்க எல்லாம் என்னுடைய துரோகிகள், எப்பவுமே அவங்கள்ட்ட ஜாக்கிரதையா தான் நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாருமே உங்களை சுத்தி இருக்கிறவங்க துரோகிகளா தான் இருப்பாங்க. உங்களை வந்து சதிக்கக்கூடிய, உங்களை ஏமாற்றக்கூடிய, உங்களுக்கு மிகப்பெரிய தவறுதலை இழக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க. யார் அதை உருவாக்குறாங்க? நீங்க தான் உருவாக்குறீங்க. நீங்க தான் அதை வந்து ஏற்படுத்துறீங்க. ஸோ நம்ம தான் நம்ம வாயில நம்ம தான் சொல்றோம், என்னோட சூழல் இப்படி இருக்கு, நான் இவ்வளோ மோசமா இருக்கிறேன், எனக்கு வந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு எதை சொல்லணும், எப்படி சொல்லணும், எங்க சொல்லணும், அது நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம சரியான முறையில அந்த வார்த்தைகளை சொன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து சரியான முறையில நடக்க ஆரம்பிக்கும். நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்ம சரியில்லைன்னு சொன்னோம்னா நிச்சயமா அவங்க சரியா இருக்க மாட்டாங்க. ஏன்? உங்களோட பார்வையே அவர்கள் சரியில்லை அப்படிங்கிறது தான். உங்களோட சிந்தனையே அவர்கள் சரியில்லை என்பதுதான். அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க? சரியில்லாம தான் இருப்பாங்க. சரியா இருப்பாங்களா? அப்ப எவ்வளவு மோசமாக இருக்கக்கூடிய மனிதராக இருந்தாலும் அந்த மனிதர்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க மோசம்தான், அவங்க அவங்க வந்து நார்மலாவே அப்படித்தான் இருந்தாலும் நம்மளை பாதுகாப்பாங்க, நமக்கு ஏதாவது செய்வாங்க, நம்ம கூட நல்லபடியா இருப்பாங்கங்கிற ஒரு சிந்தனை நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க வந்து அப்படி மாறிடுவாங்க. உங்களுக்காக அந்த நபர்கள் அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு மாறிடுவாங்க. அப்ப என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கண்ணாடி மாதிரி, உங்களுக்கு அவங்க மேல ஒரு வித்தியாசமான ஒரு கோபம், ஒரு பயம், ஒரு அவர்களை பார்க்கும்போது அச்சம் எல்லாமே இருக்குது உங்களுக்குள்ள. அப்ப நீங்க பார்க்குற பார்வை இந்த தவறு செஞ்சுட்டு போலீஸ்காரன்னு நம்ம பார்க்குற மாதிரி. போலீஸை நம்ம பார்க்கும்போது அந்த தவறுகள், உங்கள்ட்ட ஒரு இன்சூரன்ஸ் பேப்பர் இல்லை அப்படின்னா உங்க கண்ணும் மனசும் உடலும் ஒரு மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி அவர் அழகா கண்டுபிடிச்சிருவாரு, வாப்பா உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னு. அதேதான் சூழ்நிலை. நமக்குள்ள நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த நபர்களை, அந்த கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய மற்ற நபர்களை வந்து நமக்குள்ள அந்த குற்றத்தை, அவங்க மேல இருக்கிற குற்றத்தை நம்ம உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கும்போது அவங்க மனசுல அந்த கண்ணாடியில தெளிவா தெரிஞ்சிடும். அந்த போலீஸ்காரருக்கு எப்படி உங்களை தெரிஞ்சுதோ அதே மாதிரி அந்த ஆப்போசிட்ல இருக்கிற மனசுக்கும் அவங்களோட ஆள் மனதுக்கு உங்களை பற்றி எல்லாம் அது ரீட் செய்யும். ஸோ அப்ப அது என்ன பண்ணும்னா ஆல்ரெடி இவங்க நம்மளை தப்பா வந்தா பாக்குறாங்க, ஸோ நம்ம தப்பா பார்க்கலான்னு அதுவும் முடிவு பண்ணிடும் இல்லையா? இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். கண்டதும் காதல், பார்ப்பதை காதல், நினைப்பதை காதல், அதெல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது பாத்தீங்களா? ஒருத்தர் நம்ம பாசத்தோட, அன்போட, காதலோட ஒருத்தரை அணுகும் பொழுது அந்த காதல் சக்சஸ் ஆகுது. அந்த நபர் நம்மளோட பேசுறாரு, பழகுறாரு. அப்ப அவங்களுக்கும் நமக்கும் ஒரு பயங்கரமான பாண்டிங் வருது. அந்த காதல் நீடிக்குதா போகுதா வருதாங்கிறது வேற. ஆனா அந்த அன்பு ரெண்டு பேத்துக்கு இடையில ஏற்படுதுல்ல, அந்த மாதிரி நல்லது ஏற்படுற மாதிரி தான் கெட்டதும் ஏற்படும். நீங்க அவங்கள கோபமா, பயமா, சந்தேகமா, மோசமா நீங்க சிந்திச்சுட்டு அவங்கள பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் என்னவாயிருவாங்க? நீங்க காதலை கொடுத்தீங்க, அவங்க காதலை கொடுத்தாங்க. நீங்க பயத்தையும் கோபத்தையும் சந்தேகத்தையும் அவங்க மேல அதிருப்தியும் நீங்க கொடுத்தீங்க. அப்ப அவங்க என்ன உங்களுக்கு கொடுப்பாங்க? லவ்வா தருவாங்க? உங்களுக்கு லவ்வா தருவாங்க?
நீங்க எதை கொடுத்தீங்களோ அதை தருவாங்க இல்லையா? நம்ம எதை எங்க எப்படி சொல்லணும் தெரியலையோ நம்ம தான் மாட்டிக்குவோம். அப்போ உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அந்த மாதிரி மாறிடுவாங்க. அப்போ உங்க வாழ்க்கை நீங்களே சூன்யமாக இருக்கு. ஆமா, உங்க வாழ்க்கை சூன்யமாக மாறிவிடும். எனக்கு யாருமே யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வாழ்க்கையில எல்லாருமே எனக்கு துரோகிகள். நீங்க எல்லாரும் துரோகியா மாறிடுவாங்க. ஏன்னா யாரு உருவாக்குறான், யாரு சிந்திக்கிறான், யார் அதை நினைக்கிறா? எஸ். நாம சார் வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். நாம அதை சார் நின்று சிந்திக்கிறோம். ஒரு செகண்ட் ஆச்சு அப்படி ஃபிளாஷ் மாதிரி வந்து போகுதுங்க சார். ம் அந்த அந்த ஃபிளாஷ் தான் பிரச்சனைங்க. அதுதாங்க சார். அந்த ஃபிளாஷ் எல்லாம் அடிக்க கூடாது. அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்லைங்க சார். அப்ப அனுபவத்து மூலியமா இது மாதிரி நடந்தது மூலியமா வருது. அதுக்கு முன்னாடி எல்லாம் அது மாதிரி சும்மா கூட நினைக்க மாட்டேன். யாருன்னா சொன்னா கூட நம்ப மாட்டேன் சார். அவங்க தப்பானவன்னா அது மாதிரி பேசாதீங்க, விட்டு போங்கன்னு சொல்லுவோம். ஆனா இப்போ அனுபவத்து மூலமா அது பிளாஷ் ஆச்சு வந்து போது. ஆனா இந்த வகுப்புக்கு வந்த பிறகு சரி நினைக்கிறது தப்புன்னு உடனே ஃபர்கிவ் கேட்டுறோம் சார். சூப்பர். ரியல் அதுதான். அப்போ நாம என்ன பண்ணோம்னா, இந்த அலிபாபா குகையில சிக்கின மாதிரி. அஸ்ஸலாம் சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது போல இருக்கு. நீங்க பேசுறது கேட்கல. வேற யாருக்கா கேக்குதா? எனக்கு கேட்காம இருக்கா? இங்க கேக்குதாப்பா? கேக்குது. நீங்க பேசுறது கேக்குது. ஆனா நீங்க பேசாம இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் பேசுறது கேக்குதுல்ல? கேக்குது சார், கேக்குது சார். சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அது வந்து இப்ப நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கிறோம், நம்மளுக்கு விளங்குது, அது நம்மளோட தாட் தான் எல்லாமே அப்படி இருக்குது ஆமா அப்படின்ட்டு. ஆமா. ஆனா இப்ப வந்து இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணாதவங்க இந்த மாதிரி நினைக்கிறவங்கள்ட்ட நம்ம இப்படி போய் சொன்னா அதுக்கு அவங்க என்னையே திருப்பி திட்டுறாங்க. எல்லாத்துக்கும் என்னையே தப்பு காண்றிய அப்படின்ட்டு. அப்படி இந்த மாதிரி அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அதாவது இந்த கிளாஸை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, எந்த நபர்கிட்டையும் நம்ம போய் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்ம கிட்ட அந்த மந்திரம் நம்ம கையில இருக்கு. டிஸ்டன்ஸ் ஹீலிங் நம்ம கையில இருக்கு. இங்க இருந்து பேண்டை திருப்பி விட வேண்டியதுதான். நீங்க எதுக்கு போய் சொல்ல போறீங்க? நீங்க உட்கார அவங்களே வேண்டியது. கொஞ்சம் இல்ல அவங்களுடைய நினைவுகளையும் கொஞ்சம் அவங்களுடைய எண்ணங்களை மாத்துறதுக்கு கொஞ்சம் மாத்திக்கோங்க அப்படின்னு சொன்னா அது ஆத்திரப்படுறாங்க. அது அந்த ஆத்திரப்படுறாங்கன்னா அவங்கள விட்டுற வேண்டியது, நேரா வந்து உட்கார வேண்டியது, அவங்களோட மனசை உட்கார்ந்து டியூன் பண்ண வேண்டியது, நம்மளோட அன்பை மேக்சிமம் கொடுக்க வேண்டியது. ஆட்டோமேட்டிக்கா அங்க சேஞ்சஸ் வந்துடும். அவ்வளவுதான். சரி சார். டெக்னிக்கா நமக்கு தான் அவங்களுக்கு உள்ளாரே பூந்து போற அளவுக்கு நம்ம திறமையை கத்து வச்சிருக்கிறோமே. தேங்க்யூ சார். அவங்க நேரா தூங்கும் போது போயிருங்க உள்ளார. எனக்கும் 3 விஷயம் லைவா நடந்துச்சுங்க சார். பாருங்க. ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடணும் கண்டென்ட் நினைச்சோம், அது முடிஞ்சிச்சு. மேடம் எனக்கு எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஒரு பர்சன்கிட்ட பேசணும்னு அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவோம் பாத்தீங்களா, பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க நான் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து மீட் பண்ணி பேசிட்டு வந்துட்டேன். நிக்கவே இல்லை, ஓடியே போயிட்டாங்க. இன்னொருத்தர் வந்து எங்க பெரியம்மா இறந்துட்டாங்க சொன்னீங்களா, அவங்க வந்து நேரா நின்னுட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு தெரியல. இது 3 தான் சார் அன்னைக்கு நடந்தது. காலையில அத லைவா நான் இருக்கேன்ற ஒரு தாட் தெரியுது, இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியுது. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஃபுல்லா செடியா இருக்கு வீட்டை சுத்தி. அது அந்த கண்ணை மூடின உடனே ஒரு விஷுவலைஸ் ஆகும்ல சார், அது அப்படியே ரியலைஸா நடந்துச்சு. அது இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் லைவா நடக்குது எல்லாமே. ஆமா, நம்ம யாரோட மனசையும் யாரையும் அவங்களோட ஹார்ட்டுக்குள்ளார அவங்களோட மைண்டுக்குள்ளார நம்மளால டிராவல் பண்ண முடியும். ஸோ அவங்களோட வாழ்க்கைக்குள்ளாரையும் நம்மளால டிராவல் பண்ண முடியும். அவங்களோட தாத்தாவோட வாழ்க்கையா இருந்தா கூட நம்ம டிராவல் பண்ணி போயிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான விஷயங்களை நீங்க கத்து வச்சிருக்கிறீங்க. ஸோ நமக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. உள்ள பூந்து போய் பார்த்து என்ன ஏதுன்னு எல்லாம் கரெக்ஷன் பண்ணி விட்டுறலாம். ஸோ அதனால யாரையும் போய் நம்ம திருத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்ம நேரடியா உட்கார வேண்டியது. எஸ்மா, வெரி குட் மார்னிங்.
சார் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லட்டுமா சார் ஆஃப்டர் கமிங் டு எஸ். திஸ் கிளாஸ்? கண்டிப்பா. மிராக்கிள்ஸ் ஹேப்பனிங் சார். ஆக்சுவலி நான் சொன்னேன்ல, த ரீசன் ஃபார் மீ டு குவிட் த ஜாப் இஸ் டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா தான் நான் சொல்லியிருந்தேன். எஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. Yesterday one teacher she called me and she's telling, ma'am, we keep remembering you always. நாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம். உங்களோட அழகான சிரிப்பு, உங்க அழகான பேச்சு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஞாபகம் வருது. ஒவ்வொருத்தரையும் உங்களை பத்தி வந்து பேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பட் அந்த சமயத்துல when I left job, no, I was totally down. எனக்கு வந்து உங்களுக்கே தெரியும்ல, நான் கொஸ்டின் பேப்பர்ஸ் டைப் பண்றப்ப லேட் நைட் வரைக்கும் உட்காந்து டைப் பண்ணேன். நீங்க அந்த இதை கூட நீங்க கிளியர் பண்ணீங்க பாத்தீங்களா? அப்ப என்ன ஒரு நான் மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். லேட் நைட் 12 o'clock வரைக்கும் உட்காந்து ஸ்கூல் வேலை பண்றது, திரும்பி காலம்பரை ஏஞ்சி போறது, ஒரு நாளைக்கு ஹார்ட்லி 2 hours 3 hours தூங்காம இருக்குது. அது கண்டிப்பா நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக் வந்து எஃபெக்ட் பண்ணி நமக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் கொண்டு தானே வரும். அதனாலதான் எனக்கு தைராய்டு ஷூட் ஆயிட்டு எனக்கு ஒரு என்ன சொல்ற சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டினால தானே சரி நமக்கு பணமா இல்ல ஹெல்த்தா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த் செவர் இருந்தாதான் ஓவியம் அப்படின்றனால நம்ம ஹெல்த் நல்லா இருந்தாதான் நம்ம இது பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல தான் அந்த ஜாபே நான் குவிட் பண்ணேன். But yesterday when that teacher called me and told, Giri ma'am, we are missing you. உங்களோட அழகான சிரிப்பு, உங்க அழகான பேச்சு, ஒவ்வொருத்தரையும் உங்களை நினைச்சுக்கிறோம். நல்லா இருக்கீங்களா, உங்க ஹெல்த் நல்லா இருக்கா, உடம்பு நல்லா பாத்துக்குங்க அப்படின்னு அவங்க சொல்றப்போ எனக்கு எவ்வளவு ஒரு இம்மென்ஸ் எதுவும் பண்றது நான் நல்லாவே ஃபீல் பண்றேன். Into my astral, some changes taken place. Thank you, and I want many more miracles to take place in my life with your guidance. அதெல்லாம் கண்டிப்பா வந்துரும். நம்மளோட 32 பேட்ச் முடிச்சவங்க. Thank you, such a thank you ma. So எல்லாருக்கும் அந்த இது வரா தெரியுமா, கஷ்டப்பட்டு வந்தனால உங்களுக்கும் மத்த ஆத்மாக்களையும் வந்து அந்த கஷ்டத்துல இருந்து கொண்டு வரணும்ன்றது. You're such a pure. Thank you. So அந்த மாதிரி எஸ்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா இன்னைக்கு எங்க பொண்ணு அமெரிக்கா போறாங்க. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். ரொம்ப சங்கடப்பட்டு என்கிட்ட ஒரு நாள் கூட பேசினாரு. என்ன சார், நம்ம வாழ்க்கை அப்படியே கிணத்துல ஓட்ட மாதிரி கிடக்குது அப்படின்னு. அதாவது கர்மா அன்னன்னைக்கு எது நடக்குமோ அப்பதான் நடக்கும். புரியுதுங்களா? இப்பதான் அது அவங்க 2 பேரும் புரிதலுக்கு வரணும் இல்லையா? கோபம் மனசுல இருந்து போகணும். சோ அதையெல்லாம் முழுசா மாத்தி இன்னைக்கு அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல போறாங்க. நீங்க சொல்றதுனால போல. அதுதான் வெற்றி, அதுதான் உண்மை. அப்ப அவங்க 2 பேரும் சந்தோஷமா போய் சார் என்னோட தம்பியும் தம்பி ஒய்ஃபும் ஒன்னா ஆகணும் சார். அதுக்கு என்ன அது பண்ணிடலாமா? எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இது வாழ்த்துக்கள் சொல்றேங்க. வாழ்க குமார் சார். இதுதான் நிரந்தரமா இருக்கும் சார். இதுதான் நிரந்தரமானது. ஆமா, ஏன்னா நம்ம சேர்த்தி வச்சாலாம் அது வந்து சேராது. அவங்களா சேரணும், அவங்களுக்குள்ளார அந்த அன்பு வளரணும். அது வந்து இன்னைக்கு முழுமையா வளர்ந்துருக்கு. அந்த வளர்ச்சியும் இதுவும் கூட நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால வந்து அவங்க நல்லபடியா அங்க போய் 2 பேரும் சந்தோஷமா புரிதலோட இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட எல்லாத்தோட ஆசீர்வாதமும் அந்த 2 குழந்தைகளுக்கும் இருக்குது. அவங்க அந்த மாதிரி வாழ்ந்து நிரூபிச்சு காமிப்பாங்க அவங்க வாழ்க்கையில. ஓகே, ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால அது இயற்கையா நடந்தாதான் அது மிகப்பெரிய வெற்றியாக மாறும். ஸோ அது வந்து அவங்க கிடைக்கவும் விட்டோம், அது மாதிரி அவங்க அங்க போய் வாழட்டும். ஓகே, நைஸ். அந்த மாதிரி நம்மெல்லாம் வந்து அலிபாபா குகைக்குள்ள சிக்கின மாதிரி நம்ம எல்லாம் சிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அதோட எதை சொன்னா அது திறக்குங்கிறது உங்களுக்கு உள்ள போக தெரிஞ்சுது. ஆனா வெளியே வர்றதுக்கு அந்த மந்திரத்தை மறந்துட்டீங்க. அப்ப அந்த மந்திரத்தை மறந்துட்டோம்னா நம்ம என்ன ஆகும்?
எல்லாமே இருக்கு. தங்கம் இருக்கு, Trap, வைரம் trap. இருக்கு. We are a trap inside that trap. லைஃப்ல வந்து அந்த ட்ராப்குள்ளார போய் சிக்கிட்டா நமக்கு அந்த மந்திரம் என்னன்னு நமக்கு மறந்துட்டோம்னா நம்மனால அதிலிருந்து தப்பிச்சு வெளியே வர முடியாது. ஸோ அந்த வாழ்க்கையிலிருந்து அந்த ஒரு கஷ்டத்திலிருந்து நாம மாட்டிக்குவோம். எப்ப வந்து அந்த பதட்டத்தை நமக்குள்ள ஏன் அது மறந்துச்சு அப்படின்னா, போகும்போது குல்ஜா சிம் அப்படின்னு சொன்னனே திறந்துருச்சு. ஸோ அப்போ அதுக்குள்ளார அவரு உள்ள போயிட்டாரு. ஏன்னா அந்த கேட்ட வார்த்தை ஞாபகம் இருந்துச்சு. உள்ள போய் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்தப்போ பதட்டம் ஆயிருச்சு. ஸோ அந்த பதட்டத்தை பார்த்தோன்னே விட்டாச்சு. அப்படிதான் உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துருச்சு, வாழ்க்கையில ஒரு இடத்த நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா, அது என்ன பண்றீங்கன்னா, அதுக்கப்புறம் அதை நினைச்சு நீங்க வாழ்க்கையை மறந்துடுறீங்க. நீங்க அதிலிருந்து வெளியே வந்தாதான் உண்மையான வாழ்க்கை இருக்கு. ஏன்னா அங்க இருக்கிற தங்கத்தை பூரா நம்ம மூட்டையில கட்டிட்டு அதை விட்டு வெளியே வந்தாதான் அலிபாபா 40 திருடர்கள் அவங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிறத நம்ம ஹீரோ வெளியே கொண்டு வந்து செலவு பண்ணுவான். ஆனா அதை கேட்டுட்டு போன நபர் உள்ள போய் மாட்டிக்குவார். ஸோ அவர் வந்து அந்த எமோஷனல்ல அதை மறந்துட்டார். அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை வந்து நம்ம மறந்துடுறோம். அப்போ என்ன ஆகுது, அந்த ட்ராப்ல இருந்து நம்மனால வெளியே வர முடியாம நம்ம மாட்டிக்கிறோம். அப்ப அதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நம்ம திரும்ப அந்த மந்திரத்தை சொல்லணும். அப்ப மந்திரத்தை சொல்லணும்னா திரும்ப நீங்க அதே உழைப்பை வந்து அதுக்குள்ள போடணும். அதிகமான சிந்தனைகளையும் அதிகமான உழைப்பையும் அதிகமான நல்ல விஷயங்களை நீங்க சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதையெல்லாம் சிந்திக்கும் போது திரும்ப அந்த கதவு திறந்துடும். அப்போ உங்க வாழ்க்கையில அந்த ஒரு பொக்கிஷத்தோட அந்த புதையலோட நீங்க வெளியே வந்துட முடியும். அந்த வெளியே வந்தீங்கன்னா நீங்களும் உங்க புதையலை எடுத்துட்டு போக முடியும். ஆனா நமக்கு ஒண்ணு கிடைச்சதுன்னு சொல்லி கண்ணை மூடுனா முடிஞ்சோம். ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு நல்ல லைஃப் சூப்பரா இருக்குன்னு நினைச்சா உங்களால முன்னேற முடியாது, உயர முடியாது, வாழ்க்கைய மாற்ற முடியாது. அப்போ ஒரு இன்னொரு கதை கூட இருக்குது. எப்படின்னா 2 பசங்க எக்ஸாமினேஷனுக்காக போறாங்க. அது உங்களுக்கெல்லாம் சிலருக்கு சொல்லியிருப்பேன், சிலர் வந்து கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லாம் புதுசா ஜாயின் பண்ணவங்களும் இருக்காங்க, பழசா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த கதையை வந்து திரும்ப ஒரு தடவை எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்தலாம். ஸோ 2 பசங்க வந்து எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்காக போறாங்க. அதுல ஒரு பையன் வந்து ரொம்ப கம்மி மார்க் வாங்கக்கூடிய ஒரு பையன். ஒரு பையன் வந்து எப்பவுமே டாப்பர். அவன் அதிகமான மார்க் எடுக்கக்கூடிய பையன். அப்ப 2 பேரும் எக்ஸாமுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அப்ப அந்த டாப்பர் சொல்றான், என்னை எந்த காரணத்தை கொண்டும் ஃபெயில் மட்டும் பண்ணிடாத, நான் கேவலமா போயிடுவேன். அதனால கடவுளே என்னை காப்பாத்து. ஏன்னா அந்த மார்க் அந்த மாதிரி இல்லையா, மார்க் கம்மியாகவோ ஃபெயிலாகவோ ஆயிட்டா அவனோட எல்லாமே வேஸ்டா போயிடும். ஸோ அதனால எந்த ஒரு காரணத்தை கொண்டு என்னை வந்து ஃபெயில் ஆக்கிடாத அப்படின்னு. அப்போ அந்த ரொம்ப மார்க் கம்மியா எடுக்கிற அந்த புவரான மைண்ட் இருக்கக்கூடிய அந்த சின்ன பையன், ஒரு மார்க் எடுக்காத பையன் போய் கேட்குறான், கடவுளே எப்பவும் நம்ம வந்து பெருசா ஒன்றும் சாதிக்க மாட்டோம், எப்படியாவது என்னை கொஞ்சமா அப்படி பாஸ் பண்ணி மட்டும் விட்டுரு, ஜஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுறாரு. இப்போ கடவுளும் வந்து 2 பேர்த்துக்கு 2 அனுகிரகத்தையும் கொடுத்தாச்சு. அப்போ அந்த எக்ஸாம் எழுதிட்டு வராங்க. அந்த என்னை ஃபெயில் பண்ணிராத அப்படின்னு சொன்ன பையன் ஃபெயில் ஆயிட்டான். என்னை எப்படியாவது ஜஸ்ட் பாஸ் பண்ணி விட்டுரு சொன்ன பையன் பாஸ் ஆயிட்டான். என்ன காரணம் அப்படின்னா, அந்த நல்ல பையன், நல்ல படிக்கிற பையனுக்கு கான்ஃபிடென்ட்டா நல்லாவே தெரியும் தன்னால எல்லாமே முடியணும். ஆனா அவனுக்குள்ள அந்த பயம் ஃபெயில் ஆயிடக்கூடாதுங்கிற அந்த வார்த்தையே சொல்லிருச்சு. அந்த மனசு எதுக்காக பயப்பட்டுச்சு அப்படின்னா, ஃபெயில் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக பயந்தது. அப்ப கடவுள்கிட்ட வந்து நான் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு சிந்திச்சான். இந்த பையன் வந்து அவன் ஃபெயில் ஆகிறத பத்தி கவலைப்படலை, ஏன்னா அது அப்பவுமே ரெகுலர் தான். ஆனா எப்படியாவது இந்த டைம், ஏன்னா ஆனுவல் எக்ஸாம் இல்லை, அடுத்த கிளாஸ் போகணும், எப்படியாவது ஜஸ்ட் ஒன்று பாஸ் பண்ணி விட்டுரு கடவுளே அப்படின்னு கேட்டப்போ கடவுள் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணி விட்டார். இதுல யாரு வெற்றியாளராக மாறுறாங்க?
நிறைய திறமை இருக்கக்கூடிய சிந்தனை இருக்கக்கூடிய மனிதரா, ஒரு மனநிலை வந்து பெருசாலாம் அறிவே இல்லாத படிப்பு படிச்சா தலையில ஏறாத அந்த பையனா? செந்திலும் கவுண்டமணி சொன்ன மாதிரி இல்லையா, நான் 8th பாஸ் நீ 10th ஃபெயில், அப்படி ஆயிடுச்சு வாழ்க்கை. எப்படி 8th பாஸ் 10th ஃபெயில். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம எதை கடவுள்கிட்ட கேட்குறோங்கிறதே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எங்க இருக்கிறோங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த நம்ம கடவுள்கிட்ட கேட்கும் பொழுதே ஐ கேன், ஐ வில், ஐ ஹாவ், அந்த மாதிரி வார்த்தைகளை அதிகமா என்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சா நம்ம கிட்ட இருக்கும். என்னால முடியும் அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா நம்மனால முடியும். உங்களுக்கு வயசாயிருக்கலாம், முழங்கால் வலி வரலாம். ஆனா ஐயோ முழங்காலி வந்துருச்சே, முழங்கால் வலிக்குதே, முதுகு தண்டு வலிக்குதே அப்படின்னு நினைச்சீங்கன்னா வலிச்சுட்டே தான் இருப்பது. அது சரியாயிரும். எங்கேயோ ஏதோ நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், அதை என்னால கரெக்ஷன் பண்ண முடியும் நினைச்சோம்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வர முடியும். நம்மளோட நோய்களை நம்மளே முழுமையாக குணப்படுத்த முடியும். ஆனா அந்த நோய்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சோம்னா, நம்மளோட சிந்தனைகளை வந்து அந்த பயத்தின்பால் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா கடைசியில நம்ம என்ன ஆகும், அந்த நோயாளியாகவே மாறிடுவீங்க. ஒருத்தர் கேட்டாங்க, அவங்க முழங்கால் அவங்க ஏதோ மாற்றி அமைக்கணும்னு ஏதோ சொல்லியிருக்கிறாங்க, ஏதோ ப்ராப்ளம் வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க கூட காயத்ரி கூட என்கிட்ட ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி பண்ணணுங்கிற மாதிரி அதில் எழுதியிருந்தாங்க. பட் உண்மையிலே அதோட ரியாலிட்டியை படித்து பார்க்கும்போது அந்த சிவியாரிட்டி அதில் இல்லை. ஆனால் இவங்க அதை சிந்திக்க ஆரம்பிச்சா அந்த சிவியாரிட்டி அங்கே வந்துடும். அப்போ நம்ம வந்து குணமடைஞ்சிருவோம், நம்மளால சரியாயிடும், அதை நம்ப வேண்டிய. ஏன்னா அந்த அந்த ரிப்போர்ட்டை படிக்கும் போதே நமக்கு நல்லா தெரியுது இதுல எங்கேயுமே அந்த கிரிட்டிக்கலான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறது. ஆனா அவங்களோட வருமானம், அவங்களுடைய இன்கம்மை வந்து யாராவது வேண்டான்னு வைப்பாங்களா? ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ அவங்களுடைய வருமானத்தை அவங்க வேண்டான்னு வைப்பாங்களா? அப்போ அப்படிதான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சஜஸ்ட் பண்ணும்போது நம்ம தான் புரிஞ்சுக்கணும் நம்மளோட லைஃபு நம்ம என்னவாக மாறணும், நம்ம இது வந்து ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் தான். அது வந்து ரியலாக அங்கே இல்லை. ஸோ அதை வந்து நம்மளே ஹீல் பண்ணி அதை சரிப்படுத்திடலாம். அதுக்கான எவ்வளவோ சிஸ்டமேட்டிக்ஸ் வந்து இருக்குது. கிளினிக்கலாக க்ளீன் பண்ண வேண்டிய விஷயத்த சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு ஒரு நோய்களையும் நம்மனால முடியும். என்னோட பிரதர் இன் லாக்கு அப்படித்தானே சார் சொன்னாங்க டாக்டர். அவங்க பெரிய ஷீஸ் காட் இன்சூரன்ஸ் பேக்ரவுண்ட் ஆல்சோ. அதனால பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்த உடனே யூ ஹாவ் டு கோ இன் ஃபார் அ சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டாங்க என் தங்கச்சி ஹஸ்பண்டுக்கு. அப்புறம் நீங்க சொன்ன பிறகுதான் உங்களோட வாய்ஸ் மெசேஜ் வந்து என் தங்கைக்கும் தங்கை வீட்டுக்காருக்கும் அனுப்புனேன். எஸ். ஸோ அதுதான் இது வந்து நம்ம கிளினிக்கலாக அதை சரிப்படுத்த முடியும். கம்மியாக நீங்கள் வந்து ஒன்றா ஃபிசியோதெரப்பி போயே ரெடி பண்ணலாம். அந்த ட்ராக்ஷன்லாம் போட்டால் ஓரளவுக்கு ரெடி ஆயிடும். இப்போல்லாம் ட்ராக்ஷனே போடுறது இல்லை இல்லையா? ஏன்னா சர்ஜரி இல்லாமல் போயிருமல்ல. அதை வந்து ஸ்டார்டிங்கில் அதெல்லாம் பண்ணாங்க, இப்போ பண்ண மாட்டேங்கிறாங்க. ட்ராக்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸ்டிமுலேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க, டைரெக்டாகவே சர்ஜரின்ட்டு கிடக்குறாங்க. ஸோ அதெல்லாம் செய்யாதீங்க, உங்கள் வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறியாக மாறிடும். நம்ம அதையும் வந்து அதெல்லாம் இல்லாமையே கரெக்ஷன் பண்ணி வெளியெடுத்துட முடியும் நம்மளால. அந்த நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள், கஷ்டங்கள், துக்கங்கள், கவலைகள் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம சரியான முறையில் வாழ முடியும். ஸோ அதையெல்லாம் தவிர்த்துட்டெல்லாம் நம்மளால போக முடியாது. ஆக்சுவலாக நான் அன்னைக்கு நேற்று சொன்ன மாதிரி தான், ஒரு ஆறு நேராக போகணுன்னா அதுக்கு கரை வேணும். அந்த கரைகள் வந்து அந்த ஆற்றை அமுத்தி பிடிக்கும். அந்த ஆறு வந்து வெளியே போகாமல் அது தடை செய்யும். அப்போ அந்த ஆற்றுக்கு வந்து இதை கடப்பதற்கு நிறைய வாய்ப்புகளை அது தேடிக்கிட்டே இருக்கும்.
இருந்தாலும் அது வந்து நேராக பயணிக்கணும் அப்படின்னா இந்த கரைகள் வந்து அதை அமுத்தி பிடிச்சா மட்டும்தான் அந்த ஆறு வந்து நேராக பயணிக்க முடியும். அந்த ஆறு பயணத்திற்கு சில பிரச்சனைகளை கொடுப்பது அந்த கரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம், அந்த அந்த சைடில் கட்டியிருக்கக்கூடிய அந்த சுவர்கள், அது வெளியே விடாம அது அப்படியே தவிர்த்துக்கிட்டே இருக்கும். அது அது செய்யறனால தான் அந்த ஆறு சரியான முறையில பயணிக்குது. அப்போ இந்த உண்மையை நமக்கு சரியான முறையில தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம நம்மளோட வாழ்க்கைய மாற்றி அமைச்சுக்கிட்டு நம்மளோட மைண்டை சரி பண்ணிட்டு அந்த புதையலை சரியான முறையில எடுத்து நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்க முடியும். ஏன்னா நீங்க தான் அந்த புதையலை. உங்களோட சிந்தனை தான் உங்களுடைய புதையல். உங்களுடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு தான் உங்களுடைய புதையல். அதை நீங்க எப்படி பார்க்குறீங்கிறது தான் முக்கியம். உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் இங்க ஷேர் பண்ணலாம். யார் பேசுறீங்க? சார் நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் சார். எஸ். அந்த ஃபெயிலான கதை இந்த கதை சொல்றீங்கல்ல சார், ம் இப்படியாவது பாஸ் அது உண்மை. இன்னும் அது நிஜமா உண்மைதான் சார். அது நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இதை சொல்றேன் சார். அதாவது சொல்லுங்க. ஜஸ்ட் பாஸ் பண்ணி அதை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி போக முடியுது இல்ல, ஜஸ்ட் பாஸ் பண்ணா. ம் அதான் நம்ம அது கடவுள்கிட்ட வேண்டக்குள்ள ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும் ம் அப்படின்னுக்குள்ள ஏதோ எனக்கு கொஞ்சம் வழி சொல்லு அப்படிங்கும் போது கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணி விட்டு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அதை நம்ம தான் முதல்ல அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. அடுத்தவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்கறதோட நம்ம அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது நம்ம கையில தான் சார். கண்டிப்பா. உண்மைதான் சார். ஏன்னா அது கடவுள் வந்து சப்போர்ட் தான் லைஃப் பண்ணுவாரு. இந்த அதான் விஷயம் எனக்கு லைஃப்ல நடந்துட்டு இருக்குங்க சார். எஸ், கண்டிப்பா. நீ எப்படி எம்எஸ்சி படிப்ப? ஃபர்ஸ்ட் 12th முடிச்சுட்டு அப்போ சப்ஜெக்ட் இதாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த சார் கேக்குறாரு, நீ என்னம்மா படிக்க போற? சார் நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு டாக்டரேட் பண்ண போறேன் சார் சொன்னேன். ம் இல்ல பைத்தியமா நீ இந்த மாதிரி சொல்றியே அப்படின்னு கேட்டாரு. ஆ. இப்ப அவங்க எனக்கு வணக்கம் வச்சுட்டு போறாருங்க சார். உங்களுக்கு வணக்கம் வச்சுட்டு போறாரு. எஸ் சார். இப்போ அவரு எங்க தெரு பக்கத்துலதான் சார் இருக்காங்க. ஆ. அவர் எல்லாரையும் டாமினேட் பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு. ஆ. அவரே இப்ப ஆஃப் ஆயிட்டாங்க. எஸ், கண்டிப்பா. சார் வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, வாழ்க வளமுடன். நம்ம அதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்றத விட எண்ணமே தான் வாழ்க்கைன்றது ஒரு கான்செப்ட் புரிஞ்சுதுங்க சார். கண்டிப்பா. எண்ணமே தான் வாழ்க்கை, எண்ணம் போல் கூட இல்ல, எண்ணமே தான் வாழ்க்கையா அமையுது ம் அப்படின்றது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இயற்கையா அது உணர்ந்துட்டே வரும் சார். நம்ம அதை அச்சீவ் பண்ணும் போதும் நம்ம தவறானது ஒண்ணு நடக்கும் போதும், ஆனா ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல போகும்போது நம்ம விரும்பலனா கூட தானா நன்மைகள் நிறைய நடக்குதுங்க சார். அது எப்படிங்க சார் அது? நன்மைகள் ஏன் நடக்குதுன்னா நீங்க அந்த நம்மளோட கிளாஸை கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கீங்க. அது வந்து நான் இதுல லைக் பண்ணல, கோல் எஸ், பிக் பண்ணலன்னா கூட அது தானா இழுத்துக்கிட்டு போகுதுங்க சார் அந்த இடத்துக்கு. அது கண்டிப்பா. அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க சார். ஏன்னா நம்ம அந்த நம்மளோட கிளாஸை பொறுத்தவரை லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கர்மாவை கரெக்ஷன் பண்ணிடுது. எஸ் அந்த சார். அந்த பயிற்சி, அந்த நீங்க ஒரு தடவை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு மன்னிப்பு தானே. எஸ் சார். ஸோ அது நீங்க செஞ்சாச்சு, நீங்க நீங்க உங்களுக்கு தெரியாமே செஞ்சாச்சு. எஸ் எஸ் எஸ். ஸோ ஒருத்தருக்கு ஒரு அந்த ஆத்மாக்கு சாந்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சரிதான். ஆனா அந்த ஆத்மா உண்மையிலேயே சாந்தி அடைஞ்சிருக்கா இல்லையான்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா எஸ் இந்த கிளாஸை பொறுத்தவரையிலும் நாம என்ன பண்றோம்னா ஒரு ஒரு ஆன்மாக்கும், இறந்து போன ஆன்மாக்கு கூட நம்ம வந்து முழுசா சாந்தியும் சமாதானமும் அவங்களுக்கு கொடுத்துறோம். எஸ் ஸோ எஸ் அந்த ஒரு நிலைக்கு நீங்க வந்தாச்சு. ஸோ அந்த நிலைக்கு நீங்க இருக்கும்போது உங்க வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். அது அதுவாக, ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு ஒரு பியூரிஃபிகேஷனும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த கர்மாவை வந்து சரிப்படுத்தக்கூடியவர்களாக மாறிட்டீங்க. எவ்வளோ அது பெரிய ஒரு விஷயம். இறந்து போன ஒரு ஆன்மாவை நீங்க அந்த சாந்தியும் சமாதானமும் அவர் இந்த உலகத்திலிருந்து இன்னொரு
அந்த மரணத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த உலகத்துல நிம்மதியா போய் தூங்குறதுக்கான வேலைகளை நீங்க செய்யற அளவுக்கு இந்த வகுப்பு வந்து உங்களை மாத்திருக்கு அப்படிங்கும்போது அது உங்க வாழ்க்கையையும் 100 மடங்கு மாத்தத்தான் செய்யும். எஸ் ஆட்டோமேஷன்ல தான் இருக்கும். எஸ் சார். அது உடனே அது மாறாது சார். அது உடனேவும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம லைஃப்ல எத்தனை வருஷம் நம்ம அதை இது பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு அந்த ப்ராசஸ் நடக்கிறது வேகமாகவும் பொறுமையாகவும் நடக்கிறது. அது என்னால நிச்சயமா உணர முடியுது சார். அதுதான் இன்னும் கிரிஜா மேம், எஸ் சார். இந்த லெவல்ல இருந்து நீங்க அடுத்த லெவலுக்கு அட்வான்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. சார் நான் ஜாயின் பண்ணேன் சார். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இப்ப சொன்னீங்கல்ல, எஸ் சார். அதுவாக அது அந்த நாள் வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு எஸ் சார். அப்படியெல்லாம் இருக்காது. அது வந்து ஸ்பீடு, அது வந்து எக்ஸ்பிரஸ், அது புரியுதுங்க வந்து சார். 750 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய பிரம்மாண்டமான எக்ஸ்பிரஸ் பயணம். எஸ் சார். புரியுது இது சார். நம்மளுடைய அட்வான்ஸ் கோர்ஸ். அதை முடிச்சவங்க தான் நம்ம ஜெயகுரி அவங்க. அதனாலதான் அவங்க அந்த மாதிரி பேசுறாங்க. என்ன காரணம்னா அந்த எக்ஸ்பிரஸ் கத்துட்டாங்க. எஸ் சார். அந்த எக்ஸ்பிரஸ் அதுதான் லைஃப கத்துட்டனால அவங்க ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்க சார். ஆட்டோமேஷனுக்குள்ளார அவங்க வந்தாச்சு. எஸ் ஸோ சார். அவங்க வாழ்க்கை ஆட்டோமேஷன்னா அதுவா எல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கும். அதனாலதான் சொல்றது, நம்ம வந்து இப்போ ஜஸ்ட் நம்ம போறோம் அப்படின்னா எல்லாமே ஒரு கட்டத்துல வந்து ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தா கூட 10 பேர் இருக்கும்போது நமக்கு மட்டும் சார் அவன் தரவே மாட்டான். எஸ் சார் நீங்க கேட்ட மாதிரியே ரெக்வஸ்ட் பண்ணேன், மன்னிப்பு கேட்டேங்க, மன்னிப்பு கொடுத்துட்டேங்க. சூப்பர். சந்தோஷமா போறேன். எனக்கு சந்தோஷம் சார். ரொம்ப நல்லா வாழுங்க சார். அது எல்லாமே நேரத்துக்கே நடந்துருச்சுங்க. சூப்பர் சார், சூப்பர். கரெக்டா நீங்க மாறி வரணும் சார். சரியாயிரும் சார். கண்டிப்பா எல்லாம் மாறி நம்ம இருக்கு சார். சூப்பர். அதுதான் சார் சார் ஷேர் பண்ணேன். சார் அதுதான் சார் ஷேர் கேக்குது பண்ணுங்க கேக்குது சார். காயத்ரி மேம் சொல்லுங்க. பேசுங்க. ஜெய் கௌரி, நான் பேசட்டுமாமா ப்ளீஸ்? எஸ்மா எஸ்மா சரி. ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம நிறைய கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றோம் சார். அதுல வந்து நம்ம நிறைய லேர்ன் பண்றோம். எஸ் பட் இந்த கிளாஸ்ல வந்து யூஆர் டீச்சிங் அஸ் ஹவு டு அன்லேர்ன். ஐ எம் டீச்சர் இல்லையா, எஸ் அதனால நான் சொல்றேன் ஹவு டு அன்லேர்ன். அதாவது நம்மள வளர்க்குறப்ப எப்படி சில இது சொல்லி சொல்லி நம்மள வளர்த்துடுறாங்களா, நம்ம அப்படியே போறோமா? சோ அந்த இதுலயே போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும், திருப்தியா வாழணும் அப்படின்லாம் வந்து சொல்றதுனால நம்ம we don't take risk to earn more or to something new. அப்படியே அந்த இதுலயே போறோம். அப்புறம் ஏதாவது வந்து பினான்சியல் லாஸ் வந்துச்சுன்னா தலையெழுத்து, என்ன பண்றது, இப்படி ஆயிடுச்சு, எல்லாமே உன் கையை விட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க இந்த கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னா, ரிஸ்க் எடுக்கணும், ரிஸ்க் எடுத்துட்டு நம்ம ஒரு இதை வந்து பண்ணணும் அப்படின்ற வந்து ஒரு இது வந்து நான் இந்த கிளாஸ்ல தான் சார் லேர்ன் பண்ணேன். ஏன்னா நான் சொல்றேன்ல, ஃப்ரம் த பிகினிங் ஐ வாஸ் ஃபினான்ஷியலி வெரி குட். என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஆசைப்படுங்க, இருக்கிற வச்சு சந்தோஷப்படும், ரொம்ப ஆசைப்படும், அப்படி அதுலயே டியூன் ஆகி வளர்ந்துட்டதுனால ஒரு மாதிரி இது அந்த எப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோமோ, நம்ம விட்டு எல்லாம் போயிடுச்சோ, நோ நத்திங் அப்படின்ற வந்துட்டோம். இப்போ வந்து நமக்கு வந்து ஃப்ரம் ஜீரோ வி ஹாவ் டு க்ரோ அப்படின்றது அந்த உள்ளுக்குள்ள அந்த ஒரு இது வந்திருக்கு சார், அந்த ஏர்ஜ் வந்திருக்கு. எஸ் கண்டிப்பா. ஒரு ஜீரோவும் பயங்கரமான வேல்யூவான ஒரு ப்ராடக்ட். ஸோ ஒரு ஜீரோவும் ஆட் பண்ண நம்மளுடைய 1000 10,000 மாறும், 10,000 1 lakh மாறும். அடுத்து இன்னொரு ஜீரோ சேர்த்தனா அது வந்து 1 crore மாறும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஜீரோ சேர்த்தனோம்னா 10 crore மாறும். அடுத்த ஜீரோவை சேர்த்தனா, அப்ப எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஜீரோ வருதோ அப்பெல்லாம் நம்ம க்ரோ ஆகிறோம்னு அர்த்தம். அதே மாதிரி சார், எனக்கு இப்போ வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் சேரணும் அப்படின்னு ஆத்மா எனக்கு இது இருக்கு, ஆசை இருக்கு. பட் ஃபினான்ஷியலி ஐ எம் நாட் தட் வெரி ஸ்டடி. ஸோ வில் த பிரபஞ்சம், வில் த யூனிவர்ஸ் கிவ் மீ கேஷ் so that I can complete that course? இல்ல நான் கேள்வி கேக்குறேன் நானு. Because I have a earning to learn. இல்ல கேஷ் நீங்க உங்க கேஷோட ப்ராப்ளத்தை இங்க லேர்ன் பண்ணவங்க இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. எப்படிமா எல்லாரும் பே பண்ணீங்க? காயத்ரி மேம் மிராக்கிள் பண்ணிருக்கீங்க சார்.
நீங்க தான் டியூன் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் நாங்க எல்லாரும் ஜாயின். சார் இந்த கிளாஸ் சேர்ந்த சார் உடனே தானா கிளாஸ்க்குன்னு பணம் தானா வந்துரும் சார், நம்ம சார் இனிஷியேட்டிவ்னாவே. குட் மார்னிங் சார். எஸ்மா, குட் இந்த மார்னிங். கிளாஸ் சேரணும்னு அந்த தாட் ஸ்ட்ராங்கா வச்சாலே வந்துடும் சார் மணி. அதுதான் miracle. எனக்கு நானும் அட்வான்ஸ் ஜாயின் பண்ணும்போது சொன்னாங்க வேண்டாம் பயந்துடுவீங்க வேண்டாம். இல்ல எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது சார். ஜாயின் பண்ணியே ஆகணும்னு ஜாயின் பண்ண அன்னைக்கே வந்துடுச்சு சார். நிறைய தடங்கள் வந்தது, ஆனா அது மீதி நான் அட்டன் பண்ணி முடிச்சிட்டேன் சார். எஸ், அதுக்கப்புறம் நிறைய மிராக்கிள் நடந்தது சார். எஸ், கண்டிப்பா. பயங்கரமான ஒரு மிராக்கிள். இதுதான் காயத்ரி மேம், இந்த இதுதான் இங்க I want that இங்க miracle to take miracle. place in my life, sir. Flow of cash வேணும் எனக்கு அதான். அந்த ஃப்ளோ எல்லாம் வந்துரும், அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இன்னைக்கு இவ்வளோ கிளாஸஸ் நம்ம கடந்து வந்திருக்கிறோம், இவ்வளோ பேட்சஸ் நடத்தி இருக்கிறோம் அப்படின்னா இதுக்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய அந்த அற்புதம் தான். நிறைய பேத்துக்கு வந்து அந்த மணி ஃப்ளோ வந்து ஆட்டோமேஷனா நடந்துட்டே போயிட்டே இருக்குது. யாரெல்லாம் என்கிட்ட இல்லை நான் எப்படிடா கெட்டுவேன்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பண மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இன்னைக்கும் அது நிறுத்தாம பேஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மழையா மாறி இருக்கு அவங்களுக்கெல்லாம். ஸோ அதனால அந்த ஃபினான்சியல் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. ஃபினான்சியல் ஃப்ரீடம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், கிடைச்சிட்டே இருக்கும். கிராண்ட் மாஸ்டருக்குள்ள நாங்க என்டர் ஆகணும் சார். இங்க அடுத்ததுதான் அது ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ. அப்படியே ஒரு 3 பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க கிராண்ட் மாஸ்டர். இனி சார் யாரெல்லாம் நேற்று கிராண்ட் மாஸ்டர்? நானும் உமாவும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார் நேத்து ஆமா, குரு நேத்து அவங்க பூர்ணிமா. அவங்க 2 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஓகே சார், நான் அட்வான்ஸ் தான் கடைசி 2 days சரியா அட்டன் பண்ண முடியல சார். எக்ஸாம் இருந்ததுன்னு சொல்லி, எக்ஸாம் எங்க மாமியாரோட தோஷம் எல்லாம் இருந்ததுனால ஆமா, கடைசி அந்த விழுப்புரம் ஈவெண்ட் அது எல்லாம் சேர்ந்து வந்ததுனால அந்த 2-3 கிளாஸ் கடைசி 2 days என்னால சரியா அட்டன் பண்ண முடியல சார். அது பாத்துக்கலாமா, கரெக்ஷன் பண்ணிடலாம். தேங்க்யூ சார். ஓகே சார், என்னோட பேர் காயத்ரி தேவி, நோட் பண்ணிக்கங்க சார். Yes, எனக்கு கண்டிப்பா அக்கவுண்ட்ல வந்து 100 crore இருக்கு. கண்டிப்பா. Quality கொண்டு வர்றது நீங்க கொஞ்சம் டியூன் பண்ணி விடணும். அதெல்லாம் நான் பண்ண வேண்டியதே இல்லை, அதெல்லாம் வந்துரும். I have Yeah. 100 crore Yes. account, but I want it in my hand for this. அதெல்லாம் வந்து அதெல்லாம் பே பண்ணி நீட்டா அதெல்லாம் நடந்துட்டே இருக்கும். அதுல எந்த சேஞ்சஸுமே வராது. ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் a nice day, love you all. வைண்ட் அப் பண்ணிடலாம். Thank you, sir. Thank you, Thank sir. you, தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you. எஸ், வாழ்க தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.